தெலுங்கானா ஆளுநர் மாளிகை அங்கேருந்து ஒரு ஃபைல் காணாமல் போயிடுச்சு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் மிஸ்ஸிங்லாம் ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சு. இப்போ தெலுங்கானா காவல்துறை அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. வெளியில இருந்து யாரோ இங்க திருடிட்டு போயிட்டாங்கலாம் செய்தி வருது. அப்படிலாம் இல்லை, உள்ள இருக்கிற ஒருத்தர் தான் திருடி இருக்காரு. அது நாங்க கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா அதோட பிரியமானம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆளுநர் மாளிகையில சர்வசாதாரணமா ஒருத்தர் திருடிட்டு போற அளவுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. ஆமா, அதுவும் தெலுங்கானா ஆளுநரா தமிழிசை அவர்கள் இருந்தவரையும் இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்போ பாருங்கன்னு இங்க இருந்து சொன்னாலும் சொல்லுவாங்க. இல்ல அந்த மலைக்கு நான் கூட போயிருக்கேன், பயங்கர செக்யூரிட்டி தான் இருக்கும் அங்க உள்ள போறதுக்கே. அப்படி இருந்தெல்லாம் ஒருத்தர் போய் எடுத்துட்டு வரவே முடியாது. ஆமா, அப்படி போனவர் யாருன்னா சஸ்பென்ஷன்ல இருந்த அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் தானா. யாருன்னா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஐடில ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியரா அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில அங்க கூட வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட புகைப்படங்களை மார்ஃப் பண்ணி கொஞ்சம் தப்பா பண்ணி அதை அவங்கள்ட்ட காமிச்சு இந்த மாதிரிலாம் வருது பாருங்க அப்படின்னு காமிச்சோன்னா அவங்க போலீஸ்ல புகார் கொடுத்துருக்காங்க. கடைசியில் அதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா இந்த ஸ்ரீனிவாசன் தான் சொல்லி அவரையே தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. பெயில்ல 2வது நாள் வெளியே வந்துட்டாரு. இது ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி ராஜ்பவன் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன்ல இருந்தவர் அந்த ஹார்ட் டிஸ்க் இன்னும் அந்த நம்ம சிஸ்டம்லேயே இருக்கு, அதுல வேற ஏதோ நிறைய போட்டோஸ் இருந்திருக்கும் போல, அதை எப்படியாவது எடுத்துடணும்னு உள்ள போய் எடுத்துட்டு போயிருக்காரு. அதை எடுத்துட்டு போற வரையும் தெரியல, அவர் சஸ்பென்ஷன்ல இருக்கிறது எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லலையான்னு தெரியல. அவர் பாட்டு போய் எடுத்துட்டு முக்கியமான நியூஸா இருக்கும். ஆமா, இருந்தாலும் என்னன்னே தெரியல, அவர் எப்படியோ ஈஸியா உள்ள போய் எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப சிசிடிவி காட்சிகள்லாம் வச்சு இவர்தான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நார்மலா இந்த மாதிரி ராஜ்பவன்ல மாட்டிக்கிட்டாருன்னா அது அந்த மாநிலம் முழுக்க செய்தியா பரவும். இதுல என்ன தெரியுது, ராஜ்பவன்ல இருக்கவங்க யாரும் செய்தியே படிக்கிறது இல்லைன்னு தெரியுது. எங்க சொல்றீங்க, தெலுங்கானாலயா இல்ல இங்க? ராஜ்பவன்ல இருக்கவங்க அவங்களே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேலையே கிடையாது, ஜாலியா இருக்கவங்கிறாங்கல்ல. அந்த நேரத்துல செய்தியாவது படிக்கணும். உச்சபட்சத்துல இருக்க அந்த மாநில இருக்கிறவங்களும் படிக்கணும், அங்க இருக்கிற அதிகாரிகளாவது படிக்கணும்.